இன்னைக்கு அதிமுக ஏற்கனவே சாதி ரீதியாக ஒரு பிளவாக இருக்கு, தலைவர்கள் மத்தியில் ஒரு பிளவாக இருக்கு, உட்கட்சியில் ஒரு பிளவாக இருக்கு. 2026 தேர்தலில் அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து உறுதியாகிட்டாங்க. கூட்டணி வராத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். நம்ம எடப்பாடி பழனிசாமி மேல் அவர்கள் கூட டெண்டர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக்கணும், இது வரைக்கும் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக்கணும், அதுக்காக இறங்கி போயிடுவார். கட்சியா வாழ்க்கையா அப்படின்னா வாழ்க்கை தான் முக்கியம். இப்போ இது வரைக்கும் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 2 ஆண்டுகள் அதிமுக வந்து திருப்பி எந்திரிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக நாளுக்கு நாள் பிளவாகிட்டே போகுது. ஒரு ஐகானிக் லீடர் அங்கே இல்லை. இப்போ எல்லாம் ஒன்று சேர்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஒன்று சேர்ந்தால் யார் தலைமை? முதலில் முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலா அவர்கள் முன்மொழிந்தது செங்கோட்டையன் தான். ஆனால் தனக்கு கீழே ஜூனியராக இருந்த ஒருவர் வந்து அதே கட்சி, அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் 2 பேரும். அது ஒரு நெருடல் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதில் அதனால கொஞ்சம் விலகியே இருந்தார். பிக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவில் நீண்ட நாட்களாகவே வந்து பிரச்சனைகள் இருக்கு, உட்கட்சி விவகாரங்கள் இருந்துட்டே இருக்கு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 4 தலைவர்களாக பிரிந்திருந்தாங்க. அது அதிமுகவில் ஒரு சிக்கலாக இருக்கு. அதனால கட்சி வந்து பழைய நிலையில் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ புதிதாக செங்கோட்டையன் அவர்களும் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவருடைய ஒரு குற்றச்சாட்டை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ சமீபத்தில் அதிமுகவுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றத மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான். ஸோ இந்த நிலையில் அதிமுகவினுடைய கட்சி விவகாரங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதிமுகவுக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். 2026 தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு அதிமுகவை கொண்டு வருவதற்காக எல்லா விதமான வேலைகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வைத்து சின்னங்களை முடக்கக்கூடிய வேலைகள், உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்து பிரச்சனைகள், அந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகளை இன்றைக்கி கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது உள்ள வழக்குகள் எல்லாம் துரிதப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி மேல் அவர்கள் கூட டெண்டர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அவருடைய உறவினர்கள் எல்லாம் சமீபத்தில் ரைடு நடந்துச்சு. இப்படி பல்வேறு தரப்பில் இருந்தும் நெருக்கடி கொடுத்து பிஜேபி கூட்டணி கொண்டு வரக்கூடிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உச்சகட்ட மோதல் தான் இப்போ உட்கட்சி பிரச்சனையும் செங்கோட்டையன் போன்ற சீனியர் தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அதிமுகவில் இது மாதிரியான பிளவுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்படின்னா இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் எப்படி சரியாச்சு அப்படின்னு பார்க்கணும். அது சரியான வரலாறுகள் பெரிய விஷயம். எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணியாக பிரியுது. ஜேன்னு பேசுகிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து சேவல் சின்னத்திலையும், ஜானகி அவர்கள் வந்து இரட்டைப்புறா சின்னத்திலையும் போட்டி போடுறாங்க. 2 பேருமே அவங்களால வெற்றி வாய்ப்பை பெற முடியல. 1991 கட்சி ஒன்றிணையுது. ஒரே இதாக மீண்டும் வெட்டலை மீட்கப்படுகிறது. ஜெயலலிதா அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. தேர்தலை சந்திக்கிறாங்க. ராஜீவ்காந்தியினுடைய மரணம், அதற்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது. ஒருங்கிணைந்த அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க. 2016 அவர்கள் இறக்குற வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் தான் அதிமுக மிகப்பெரிய ஒரு எஃகு கோட்டையாக, இரும்பு கோட்டையாக, கட்டுப்பாடு உள்ள கட்சியாக இருந்தது. இப்போ அமைச்சராக இருந்த பலரும் கூட வெளியில் தெரியாமல் இருந்தாங்க. மறைந்து போன பிறகு தான் வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க. அப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு, இப்போ இது வரைக்கும் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 2 ஆண்டுகள் அதிமுக வந்து திருப்பி எந்திரிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகளுக்கு மேலே நெருங்க வரப்போகுது. ஆனால் வந்து அதிமுக நாளுக்கு நாள் பிளவாகிட்டே போகுது. அதுக்கு காரணம் வந்து ஒரு ஐகானிக் லீடர் அங்கே இல்லை. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு சமூகத்தின் முகமாக அப்படி பார்க்கல. அவங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலராக பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை ஒரு சமூகத்தின் முகமாகவும், எடப்பாடி பழனிசாமியை ஒரு சமூகத்தின் முகமாகவும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்னென்னா, அந்த கட்சி ஒன்றிணைகிறதுல மிகப்பெரிய ஒரு கஷ்டம், பிரச்சனை இருக்குது. 2வது, எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக 4 வருஷம் இருந்துட்டார். பன்னீர்செல்வம் 2 வருஷம் முதலமைச்சர், 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. மற்ற கட்சியினுடைய பொருளாளர் போன்ற உயரிய பதவிகளுக்கு டிவி தினகரன் இருந்திருக்கிறாங்க. எல்லாரையுமே அதிமுகக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பதவிகளை உருவாக்கி கொடுத்து சசிகலா அவங்க ஒரு பக்கம் தனியாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஒன்று சேர்ந்தால் யார் தலைமை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ இந்த தேர்தல் வரப்போது, 2026 தேர்தல் வரப்போ பொதுச் செயலாளராகவும் கட்சி கையெழுத்து போடக்கூடிய அதிகாரமும் உள்ள நபராக இன்றைக்கி பொதுக்குழுவை சில கட்சியினுடைய பயிலாவை மாற்றி இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி முழு அதிகாரத்தை தன் கையில் வச்சுருக்காரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இன்றைக்கி நீதிமன்றம் இருக்காங்க. அப்புறம் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட போகிறாங்க. தேர்தல் ஆணையம் அதற்கு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு அதிமுகவை பிஜேபியின் பக்கம் கொண்டு வருவதற்காக பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள்
அப்படின்றதான் பார்க்கப்படுது முதல் கட்டமாக. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ உட்கட்சி பிரச்சனையும் வெளியில் வராது. அதிமுக தோன்றிய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னா செங்கோட்டையன் அவர்கள். அவர்கள் மூலமா ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்போ அதுக்கு காரணம் பாஜக அப்படின்றத எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் ஒரு நேர்மையான கட்சியினுடைய தொண்டனாக இருக்கிற போது கட்சி பிரியணும், கட்சியில் இவ்வளவு பிரச்சனை வரணும், அது பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லணும் அப்படின்னு அவருக்கு என்ன நிர்பந்தம் இருக்க போகுது? இல்லை, அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமியை காட்டும் சீனியர். முதலில் முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலா அவர்கள் முன்மொழிந்தது செங்கோட்டையன் தான். பட் பல சூழ்நிலைகள் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய சில டிமாண்ட்ஸ்லாம் அவரால் பண்ண முடியாத போனதுனால எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்த ஃபுல் பண்ணிட்டார். ஏன்னா இருந்தாலும் தான் பார்த்த கட்சியில் வந்தவர், தனக்கு ஜூனியராக இருந்தவர், கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து அந்த ஈகோ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கு ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கு. கட்சியை சமீப காலமாக செங்கோட்டையன் ஒரு பெருசு ஆக்டிவிட்டி எல்லாம் வந்தார். கட்சியில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய சீனியர், மிகப்பெரிய நிர்வாகி, தேர்தல் பணிக்குள்ள இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் பல பிரச்சாரங்களுக்கு அவரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர் தான். ஆனால் தனக்கு கீழே ஜூனியராக இருந்த ஒருவர் வந்து அதே கட்சி, அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் 2 பேரும். அப்படிங்கும்போது அது ஒரு நெருடல் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் அதனால் கொஞ்சம் விலகியே இருந்தார். அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்போ சமீபத்தில் வந்து ஜெயலலிதா அவருடைய ஃபோட்டோவும் எம்ஜிஆருடைய ஃபோட்டோவும் போடாமல் எடப்பாடி முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஹைலைட்டாக வர்றப்ப இதுவும் சேர்ந்துக்கிடுச்சு அவருக்கு. சேர்ந்த பிறகு இப்போ அதை ஓப்பனாகவே அவர் வந்து கட்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பை கொண்டு வந்திருக்கிறாரு. இது வந்து மேலும் மேலும் தான் பிளவை ஏற்படுத்த போகுது. இப்போ என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு பார்க்குறப்ப 2026 தேர்தலில் அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து உறுதியாகிட்டாங்க. ஏன்னா கூட்டணி வராத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஏன்னா டிடிவி தினகரன் முரண்பட்டு நின்றப்ப என்ன மாதிரி நடந்துச்சு, அவர் வீட்டுக்கு வார வாரம் ரைடு போகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து நீ கடைசியில் அவர் பாஜக கூட்டணிக்கே போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். அப்போ அதெல்லாம் வந்து அவருக்கு கணக்கில் கொண்டு வேறு வழியே இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி அதிமுக பாஜக கூட்டணி வருகிற போது இன்னொரு பிளவும் அதிமுகவில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதிமுகவில் பாஜக கூட்டணி வேணுங்கிற ஒரு தரப்பும், அதிமுகவில் பாஜக கூட்டணி வேணாங்கிற ஒரு தரப்பும் இருக்குது. இப்படி அந்த மாதிரியான கூட்டணி வர்றப்ப இன்னொரு பிளவையும் அதிமுக சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றத உறுதி செய்கிற வகையில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அந்த வகையில் அதிமுக ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து நிறைய வலியுறுத்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு மேலே அதிமுக ஒன்று சேர்ந்தாலுமே வந்து ஒரு தேசிய கட்சியான பாஜக கூட கூட்டணி வைக்கிறதா அதிமுகவுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மோடி அவர்களை வந்து நீங்கள் என்னதான் விமர்சித்தாலும் அவர் நல்லாவே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றதையும் அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது பின்னாடி பாஜக தான் இருக்கு அப்படின்றத இது மூலமா உறுதி செய்யலாமா? ஆமாம், வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதிமுகவுக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணமே வந்து பிஜேபி தான். நீங்கள் அதிமுக இந்த பலகீனமானதுக்கு காரணமும் பிஜேபி தாங்கிறது அதிமுக தொண்டர்கள் மறந்துடக்கூடாது. 2014 தேர்தலில் மோடியா லேடியான்னு கேட்குறாங்க. 2014 தேர்தல் 37-38 தொகுதியில் அதிமுக தனிச்சு நின்று ஜெயிக்குது. மத்தியில் பிஜேபி ஆட்சி வருது. மற்ற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாங்க. தமிழ்நாட்டில் அவங்களால வெற்றி பெற முடியல. ஒரே ஒரு தொகுதியில் கன்னியாகுமரியில் மட்டும் வெற்றி பெறாங்க. அப்படிங்கும்போது அங்கே தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்கு அதிமுக மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குது. ஜெயலலிதாங்கிற வைகானிக் லீடர் வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மீறி உள்ளே போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது. அப்போ வேக வேகமாக வழக்கு முடிக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்து 3 மாதத்துலேயே வழக்கு விசாரணை நடந்து அவர் ஒதுக்கி தேயில 21 நாள் போடுறாங்க பெங்களூரில். அதற்கு பிறகு தொடர்ந்து வழக்குகள், தொடர்ந்து இடையஞ்சல்கள், தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் போனது. தொடர்ந்து வந்து அதிமுக கடைசி 2016 தேர்தலையும் ஜெயிக்குது. 2016 தேர்தலில் ஜெயிச்சு ஒரு 3-4 மாதத்துலேயே அவங்க மறைந்துறாங்க. மறைந்த பிறகு முழுவதுமாக பவரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்துச்சுன்னு தெரியும். மத்திய அரசு கொண்டு அத்தனையும் இன்னைக்கு அவங்க ஆதரிச்சாங்க. அன்னைக்கு 11 ராஜ்யசபா எம்பிகள், அதிமுக எம்பிகள் வாக்களிக்காமல் இருந்தாங்கன்னா 3 வேளாண் சட்டம் வந்திருக்காது. டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து வந்திருக்காது. காஷ்மீருக்கு 370 ரத்து வந்திருக்காது. சிஏஏ சட்டம் வந்திருக்காது. இந்தியாவில் பல போராட்டங்களுக்கு காரணமான சட்டங்களை கண்ணை மூடிக்கிட்டு ஆதரித்து வாக்களித்தவர் தான் இந்த அதிமுக இருக்கக்கூடிய 11 ராஜ்யசபா எம்பிகளும். இதெல்லாம் வரலாறு மன்னிக்க முடியாத பல சட்ட திருத்தங்களுக்கு இன்னைக்கு அதிமுக வேறு வழி இல்லாமல் தோணும். சரி, இப்போ இந்த மாதிரியான சில சட்ட திட்டங்கள் வந்து அதிமுகவினுடைய எம்பிகள்னால வந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதனால அதிமுகவுக்கு இந்த நிலை அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல பாஜகவினுடைய ட்ராப்னால அவங்களுடைய த்ரெட்டனிங்னால இந்த நிலையா? இல்ல, அவங்களுடைய நெருக்கடிக்காக வழி இல்லாமல் அவங்க வாக்களித்தாங்க. மொத்தமாகவே பாஜக தான் மொத்தமாகவே அந்த 11 ராஜ்யசபா எம்பியும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டாங்க, கட்சியை கையில் எடுத்துக்கிட்டாங்க, தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இப்போ ஆட்சி அதிகாரம் இல்லாமல் தன்னிச்சு செயல்படலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வருகிற பட்சத்தில் அங்கே வந்து நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து எந்த பக்கம் போனாலுமே சிக்கல் தான். இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சாலுமே கட்சி இன்னொரு பிளவு ஏற்படும். அதிமுக கூட்டணி இல்லாமல் தனிச்சு நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு நிற்கிறோம், 2024 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு அதிமுக நின்றாலுமே அப்போ சின்னத்தில் முடக்கப்படும், கட்சி 2ஆக பிளவுபடும்.
அந்த மாதிரியான அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிஜேபி ஸ்லீப்பர் செல்ஸ் நிறைய இருக்காங்க அதிமுகவிலே, அவர்களும் இன்னைக்கு வந்து வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை வரும். எப்படி இருந்தாலுமே அதிமுகவுக்கு ஒரு கஷ்டகாலமான ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு நிலைமை இருக்கு. இப்போ பாஜக மறைமுகமாக அதிமுக மூலமா அவங்க நினைக்கக்கூடியதை வந்து நிறைவேற்றாங்க அப்படின்றப்போ அவங்க நேரடியாக ஒருவேளை தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக வந்தாங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய நிலையோ இல்லை திமுக அதை எப்படி எதிர்கொள்ளும்? இல்லை, நேரடியாக அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அதை அனுமதிக்கவே மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாடு வந்து அரசியலும் சரி கல்வியிலும் சரி ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு மாநிலம். இன்றைக்கி உயர்கல்வியில், பெண்கள் உயர்கல்வியில் இந்தியாவிலே முதன்மையான இடத்துல இருக்குது. உயர்கல்வியில் தமிழ்நாடு ரொம்ப பெரிய முன்னாடியில் இருக்குது. அரசியலே ரொம்ப பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனால் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக பாஜக உள்கால் வைத்திடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளிவிட மாட்டார்கள் தமிழக மக்கள். ஆனால் அதையும் மீறி ஏதாவது ஒரு குறுக்கு வழியை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அவர் கையில் இருக்குது, இவை முஸ்லிம்தனுடைய கையில் இருக்குது. அதையும் மீறி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் பீகாரை போன்ற, யூபிஐ போன்ற, மணிப்பூரை போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பதற்கான அபாயகரம் இருக்குது. இன்றைக்கி சமீபத்தில் நடந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை காலங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி புதுசாக கையில் எடுத்து இன்றைக்கி பெருசாக அவங்க பிரச்சனையை கொண்டு வந்து அவங்க ஒரு பெரிய முதலை உண்டாக்குறதுக்கு யார் யார் பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும். அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறது நினச்சே பார்க்க முடியாத ஒரு வேதனையாக இருக்குது. அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்வாங்க. அப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் அவங்க போனாங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இவர்கள் குறுக்கு வழியில் வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுவார்கள். சரி, இப்போ அதிமுக வந்து இந்த ஒரு நிலையில இருக்கு தமிழகத்துல, அது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக மாறி இருக்கு. மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி கட்சி பிரச்சனையை பேசக்கூடிய நிலையானது உருவாகி இருக்கு. மீண்டும் அதிமுக பழைய நிலைக்கு திரும்பணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்றைக்கி அதிமுக ஏற்கனவே சாதி ரீதியாக ஒரு பிளவாக இருக்குது, தலைவர்கள் மத்தியில் ஒரு பிளவாக இருக்குது, உட்கட்சியில் ஒரு பிளவாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே இவர்களை ஒருவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சியை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் ஓபிஎஸ் சொல்கிறாரு, எடப்பாடி இது உள்துறை அமித்ஷா சொல்லியும் கூட கேட்கல. இப்போ ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனை வர்றப்ப ஒரு கவர்னர் மாளிகையில் 2 பேரும் கையப்பிடி சேர்த்து வச்சாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். அப்போ முழுக்க முழுக்க அதிமுக அவருடைய கண்ட்ரோலில் எடுக்கப்பட்டு விட்டது. அவர்களெல்லாம் முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அங்கே இருக்கிறாங்க. அதிமுக அதுலேருந்து மீண்டெழுது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான த்ரெட்டனிங் கொடுக்கும்போது இன்னும் அவர் அந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தே விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுவே அவர் முடிவெடுத்துருவார். அந்த மாதிரி அது நேரடியாக அவங்க அந்த மாதிரியான முயற்சிகளை கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை வைத்து மற்றபடி உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்குகளை போட்டு அந்த மாதிரியான முடக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாருங்கிறத நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக்கிறணும், நான் இது வரைக்கும் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக இறங்கி போயிடுவார். கட்சியா வாழ்க்கையா அப்படின்னா வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் கடைசியில் வருவார் அப்படிங்கிறது தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை தெரியுது. ஓகே சார், அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிமுகவின் அரசியல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.